இல்லை. இப்போ இந்த அதுக்கப்புறம் இந்த முறை சன்னதி கோயில் திருவிழா நேரம் அவரை பார்த்தேன். அவர் அந்த திருவிழா நேரம் வந்திருந்தார். அதுக்கு அவரோடு அப்படித்தான் அப்போதுதான் பேச கிடைத்தது கொஞ்சம் கூடுதலாக. அப்போதுதான் நான் அவரை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொண்டேன். அவர் வந்து ஏரமமூர்த்தி அனுசாந்தன் அவர்கள். அவரின் தகமைகளை சொல்ல போனால் மிகப்பெரிய ஆளுமையான ஒரு ஆசான். அவரின் ஏனென்றால் அவர் வந்து தொடாத துறைகள் இல்லை. முக்கியமாக எங்கள் சைவ சமயத்தை பொறுத்தளவில் அவர் ஒரு கரை கண்டிருக்கிறார் அந்த என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவரின் தகமைகளை சொல்ல போனால் அவர் வந்து சைவப்புலவர். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒருவர் சைவப்புலவர் அதுக்கான அந்த பரீட்சைகள் வைத்து அதுக்கான தகவல் சான்றிதழ்கள் கொடுப்பார்கள். சைவப்புலவர், சைவ சித்தாந்த பண்டிதர். சைவ சித்தாந்தத்தில் பண்டிதரை எடுப்பது மிக மிக அருமை, கடினம். அவர் அந்த சைவ சித்தாந்த பண்டிதராகவும் இருக்கிறார். வருகதர் விரிவுரையாளர், தமிழ்துறை பேராதனை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறைக்கு அங்கே ஒரு விசிட்டிங் லெக்சரர், வருகதரும் விரிவுரையாளராக அங்கே பேராதனை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் இருக்கிறார். எல்லாத்திலும் மிக முக்கியமாக மிக பழமை வாய்ந்த, யாழ்ப்பாணத்தில் மிக பழமை வாய்ந்ததும் சைவ சமயத்தை வளர்த்த மிகப்பெரிய கல்லூரிகள் ஒன்றான மாயனா கல்லூரியில் இப்போது ஆசிரியராக இருக்கிறார். மாயனா கல்லூரியில் தற்போது ஆசிரியர் பணியில் இருக்கிறார். ஆதீன புலவராக திருவாவடுதுறை ஆதீனம் அவரை ஆதீன புலவராக அறிவித்துள்ளது. முக்கியமாக கலாநிதி பண்டிதர் மு கந்தையா ஏழாலை அவர்களிடம் 6 ஆண்டுகளுக்கு மேல் குருகுல முறையிலே சைவ சித்தாந்தம், தமிழ், வடமொழி என்பவற்றை கற்றவர். இது மிக முக்கியமான உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கும். பண்டிதர் கந்தையா வந்து ஏழாலை உள்ளவர், மிகப்பெரிய பண்டிதர், பல நூல்கள் எழுதியுள்ளார். அவருடைய ஆளுமை வந்து இலங்கையின் மிகப்பெரிய, அவருடைய புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், அவர் எழுதின புத்தகங்கள். அவரிடம் இவர் 6 வருடங்கள் அதுவும் குருகுல முறைப்படி இதை படித்திருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய பேரு, மிகப்பெரிய பாக்கியம். அதை அவரிடமிருந்து கற்றிருக்கிறார். அதைவிட சிங்கப்பூர் ஸ்ரீ ருத்ரகாளி ஆலய கலைக்கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் 2015 2017. மலேசியா அருள்நெறி திருக்கூட்டத்தினரின் திருவாத ஊரடிகள் புராண படனம், திருவாசக விழா என்பவற்றில் பங்கு பெற்றிருக்கிறார். தமிழகத்திலே பல ஆய்வரங்குகளில் பங்கு பெற்றி கட்டுரைகள் சமர்ப்பித்து விருதுகள் பல பெற்றவர். இது வந்து அவரை பற்றிய சில இதுகள். ஆனால் நீங்கள் அவரை நேரே பார்க்கும்போது மிக அடக்கமானவர். மிக தன்னுடைய தன்னை அர்ப்பணித்து கோயில் பேசாமல் இருப்பார். அவர் கூப்பிட்டா தான் வருவார். அப்படியான ஒரு ஆளுமையானவர். அவரை நாங்கள் எங்களுக்கு கிடைத்தது, நான் இந்த முறைக்கு நச்சுடனே நாவலரை கிடைச்சோன்னா அவற்றை எண்ணம் தான் என் மனதில் தோன்றி அவரோட தொடர்பு கொண்ட உடனும் ஒரு நிமிஷம்தான் கதைத்தார். ஐயாண்டோ நான் பிரச்சனை நான் செய்கிறேன். உடனே அவர் அதற்கான தலையங்கத்தை தந்துவிட்டார். 4வர் வழியில் 4வர் என்று 4 நாவலர் என்ற தலைப்பையும் உடனே தந்து விட்டார். அப்படியான ஆளுமையின் பேச்சை நாங்கள் இப்போது கேட்க இருக்கிறோம். ஐயா வாருங்கள். இதை நான் நீண்ட நேரம் எடுக்காமல் உங்களுடைய சிறு குறிப்போடு நான் அமைதி கொள்கிறேன். ஓம். திருவருளம் முன்னிட்டு இங்கே இந்த நிகழ்நிலை கருத்தரங்கில நாவலர் பற்றிய இந்த குருபூச விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருவாளர் சிவராஜாசர் அவர்கள் அன்போட
கொஞ்சம் அதிகமாக கூட சொல்றார் போல இருக்குது என்னை பற்றி. அவர் தன்னுடைய அன்பின் மிகுதியால ஆர்வத்தினாலே அப்படி சொல்லி இருக்கிறது. என்ன நன்னூரார் சொன்ன மாதிரி தெரியாதவர்களுக்கு தன்னை பற்றி சொல்றது தேவைதானே. ஆனபடியினால சிவராஜா சொன்னதுகளை அது ஒரு புறம் இருக்கட்டும், நல்லது. இன்றைய தினம் ஆறுமுக நாவலருடைய குருபூசண நாள். இந்த விழாவில் உரையாற்றுவதற்கு எனக்கு உங்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மதிப்புமிக்க இந்த அழைப்பை நான் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த நால்வர் வழியில் நாவலர் என்ற தலைப்பில் உரையாற்றலாம் என்று நினைக்கிறேன். நால்வர், சைவ சமயத்தில் நால்வர் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருசாரர், உங்களுக்கு தெரியும். ஒன்று சமய உறவர்கள், மற்றது சந்தான உறவர்கள். இவர்களை நாங்கள் நால்வர் என்ற பெயரால் சமய உறவர்களை சிறப்பாக சொல்லுவோம். சந்தான உறவர்களும் 4 பேர் தான், அகச்சந்தான புறச்சந்தான உறவர்கள். இவர்களையும் நாங்கள் சைவ தமிழ் பாரம்பரியத்தில் உயர்வாக சொல்லுகின்றது எங்களுடைய மரம். இவர்களை நாங்கள் ஒரு இறைநிலை பெற்றவர்கள் வரிசையில் வைத்து கும்பிடுகிறது. கோயிலில் பிரதிஷ்டை செய்து இவர்களுடைய திருவுருவங்களுக்கு விழா எடுக்கிறது. அதே போல உற்சவம் செய்கிறது, குருபூசை செய்கிறது. இந்த ட்ரெடிஷன் எங்கள்கிட்ட நெடுங்காலமாக நிலவி வருகிறது. திருக்கேதீஸ்வரர் கோயிலில் நாவலர் பெருமானுக்கு கூட இன்றைய தினம் குருபூசை, அவருடைய திருவுருவம் உலா செய்து சோதியில கலக்கிற பாவனையில மூலஸ்தானத்தில் கொண்டு போய் அவரை ஒடுக்குகின்ற விழா, ஐதீக பெருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த ஒரு நல்ல வேளையில நால்வர் வழியில் நாவலர் என்ற தலைப்பிலே உரையாற்றுவது பொருத்தமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை அங்கீகரிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இந்த தலைப்பை கொடுத்தேன். நாங்கள் உரைக்கு வருவோம். இந்த வடவேங்கடம் முதல் தென்குமரி என்ற வரைக்கும் ஒரு பெரிய வீடு. இந்த வடவேங்கடம் தென்குமரியாயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லுவார்கள். அந்த வடவேங்கடத்திலே இருந்து, அதாவது திருப்பதியில இருந்து தெற்கே குமரி முனை வரைக்கும், குமரிக்கோடு வரைக்கும் என்று பார்க்கிற பொழுது உங்களுடைய ஆஸ்திரேலியாவும் அதுக்குள்ளதான் ஒரு காலத்துல இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த தென்குமரி வரைக்கும் ஒரு பெரிய தமிழ் குடிசை, ஒரு தமிழ் குடில், ஒரு பெரிய ஒரு வீடு அமைந்திருந்தது. அந்த வீட்டில ஒரு தலைவனும் தலைவியும் இருக்கிறார்கள். தலைவன் யார் என்று சொன்னால் செந்தமிழ் ஆகிய தாதை, செந்தமிழ் தந்தை. தாய் யார் என்றால் சைவ நங்கை. இந்த செந்தமிழ் தாதையும் சைவ நங்கையும் நிறைய பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற அறிவறிந்த, புகழுகின்ற அறிவு மிக்க குழந்தைகள் 4 பேர். அந்த 4 பேர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று 4 இவர்களுக்கு பிறகும் நீண்ட காலத்துக்கு பின்னர் இந்த தம்பதியர்களுக்கு ஒரு அறிவாராய்ச்சி மிக்க குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம். அதனாலே அவர்கள் அருந்தவம் கிடந்து அரிதில் முயன்று ஒரு அறிவறிந்த குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தை தான் நாவலர் பெருமான் என்று நாவலர் பிள்ளைத்தமிழில ஒரு பாடல் பொருள் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த அறிவாராய்ச்சி பண்புமிக்க அறிவறிந்த 4 பெருமக்களாகிய குழந்தைகளுக்கு பின்னர் இன்னும் ஒரு அறிவாராய்ச்சி பண்புமிக்க குழந்தையை தமிழ் தாதையும் சைவ நங்கையும் பெற்றுக்கொண்டார்கள். அவர்தான் ஆறுமுக நாவலர் என்று அந்த பாடல் சொல்லும்.
அப்ப நாவலரை ஐந்தாங்குறவர் என்று ஏற்றி போற்றுகின்ற ஒரு மரபு ஈழத்து சைவ தமிழ் மக்களிடத்துல நாவலர் வாழ்ந்த காலத்திலேயே அப்படி கருகலாக பேச தொடங்கி விட்டார்கள். அதற்காக நாவலர் அதை ஏற்றுக்கொண்டார் என்றது இல்லை. நாவலர் அப்படி தற்புகழ்ச்சிக்காரன் இல்லை. தன்னை சமயகுரவர்கள் ஒருவராக வைத்து போற்ற வேண்டும் இப்படி நினைக்கிறார்கள் என்றதையே நாவலர் அங்கீகரிக்கல. நாவலர் படுக்கையாக இருக்கிற பொழுது சீவன் பிரிகிற தருவாயில பக்கத்துல இருந்து திருப்பு பாடுறது என்று யாழ்ப்பாணத்திலே ஒரு மரபு இருக்கு. திருப்பு பாடுறது என்று சொன்னால் சீவன் போக போற வேளையில பக்கத்துல இருந்து தேவார திருமுறைகளை பாடுறது. அந்த திருப்பு என்றது ஒரு அருமையான சொல்லு. உலகியல் ஆசாபாசங்களினால கடந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற உயிர் அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு பாசப்பற்றுக்கள் இதுகள்ல இருந்து விடுபட்டு இறைநிலை முகமாக திரும்ப சிந்திக்கட்டும். அந்த பக்கமாக தெற்கு பக்கமாக ஓடிக்கொண்டிருந்தவர் இனி வடக்கு பக்கமாக கைலாயநாதர்கிட்ட ஓடட்டும் என்று மனதை திருப்பி விடுகின்ற ஆற்றல் திருமுறைக்கு உண்டு என்பதனால திருப்பு என்று செத்திலாப்பத்து போன்ற திருவாசக பதிகங்களை பக்கத்துல இருந்து பண்ணோட உருகி உருகி பாடுகின்ற ஒரு மரபு உண்டு. அப்படி நாவலருக்கு பக்கத்துல இருந்து தேவாரம் பாடி கொண்டிருந்த மாணவர்கள் ஒருவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நமச்சிவாய பதிகம், அதாவது மற்ற பற்றெனக்கின்றி நின்றிருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று தொடங்கி அவர் பாடுகிறார். மூன்றாவது பாடலில ஒவ்வொரு நாள் உணர்வழியினால் உயிர் போகுநாள் உயர் பாடமேல் காவன்னாள் காவன்னாள் இவை என்றலால் கருதேன் புனர் காவிரி பாவு தன்புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உன நான் மறக்கினும் சொல்லுன்னா நமச்சிவாயவே. இந்த வேளையில நாவலா என்று சொல்லி சுவாமியத்தான் சுந்தரர் பாடுறேன். ஆனா பாடிக்கொண்டிருந்த நாவலருடைய மாணவன் அவருக்கு இந்த நாவலா என்று சொல்லுகிற பொழுது நாவலரை பிரிய போகிறேன் என்ற தவிப்பு. நாவலா நாவலா என்று திரும்ப திரும்ப சொன்னார். நாவலருக்கு ஜீவன் போக போகுது. அந்த தருவாயில கூட இவன் என்ன நினைக்கிறானே சுவாமியை பாடாமல் என்று சொல்லி நாவலர் எட்டி ஒரு அடி அடிச்சார் அவற்றை துடையில என்று சொல்லி ஒரு கதை இருக்கு. அப்ப நாவலர் எந்த கட்டத்திலையும் தன்னை ஐந்தாங்குறவர் என்று மற்றவர்கள் சொல்லுகிறதை அங்கீகரிக்க விரும்பவில்லை என்றது இப்படி இருக்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆறாமையினுடைய ஆற்றாமையினாலே இப்பவும் அப்ப நாவலரை ஐந்தாங்குறவர் என்று சொல்லி போற்றுகின்ற பழக்கம் நம்மிடத்துல உண்டு. அது படிதமணிக்கு கூட அதுல உடன்பாடு இருக்க இல்லை. ஆனால் ஒரு புறம் நாங்கள் அப்படி நினைக்கிறோம், விழா எடுக்கிறோம், பூசிக்கிறோம், அது குற்றவம் செய்கிறோம், அது தகும் என்பதை யாரும் மறக்க முடியாது. அப்ப நாவலர் எப்படி நால்வருடைய வழியில வாழ்ந்தார் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் பேச வேண்டிய பொருள். நால்வர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் எப்படி அவர்களுடைய பூட்கை என்னவாக இருந்தது என்று நாங்கள் சுருக்கமாக பார்த்தால், இப்ப திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய காலத்துல இருந்த பெரிய பிரச்சனை என்னென்றால் சமணர்களுடைய திருநாவுக்கரசருக்கும் இதே பிரச்சனை இருந்தது. திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு சமணர்களோட எதிர் நீச்சல் போட வேண்டிய பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்ப அவர் சமணங்கு நின்ற நிலை அழைவித்து சைவ நிலை பாரித்தன்றி ஒன்றும் செய்யேன். இது நாவலர் பிள்ளைத்தமிழ்ல உள்ள பாடல் வரிகள். அப்ப சமணர்கள் நின்ற நிலை ஒழித்து சைவ நிலை பாரித்து, அதாவது சைவத்தை காப்பாற்றி அல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி திருஞான சம்பந்த பிள்ளையார் சபதம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தலங்களாக யாத்திரை பண்ணி கொண்டு வந்தார். அவர் அனல்வாதம் புனல்வாதம் என்ற வாதங்களை அவர்களோடு நேராக நின்று செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. எல்லாவற்றுக்கும் சிவபெருமானுடைய திருவருள் ஒன்றையே துணையாக கொண்டிருந்தார். வேற அவர் கத்தி பொல்லெடுக்க இல்லை, வாழ்வீச இல்லை, சண்டை செய்ய போகல. சிவபெருமானுடைய திருவருளால வெல்லலாம் என்றதுல பரிபூர்ணமான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனாலதான் வேத வேள்வியன் இந்தன செய்துழல் ஆதமில்லி அமனொரு தேரரை வாதில் வென்றொழிக்க திருவுள்ளமே
பாதிமாதுட நாயபரமனே ஞாலம் நின்புகழே ஆக வேண்டும் தென்னாலவாயில் உறையுமம் மாதியே. சிவபெருமா மதுரைக்கு போகிறார். மங்கையர்க்கரசியாருடைய அழைப்பின் பேரில் மதுரைக்கு வந்த சம்பந்தர் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய சந்நிதி வாசல்ல போய் கும்பிட்டு, சுவாமி வேத வேள்விய நிந்தனை செய்கிறார்கள் இவர்கள், வேதங்களையும் வேள்வி யாகங்களையும் இவர்கள் பழிக்கிறார்கள், தூற்றுகிறார்கள். வேதம் சுவாமியினுடைய பேச்சு. இன்னைக்கு வேதம் நமக்கு தேவையில்லை, அது அந்நிய பாஷையிலே அமைந்திருக்கிறது, ஆகமம் நமக்கு தேவையில்லை, தமிழ் ஆகமம் தமிழ் வேதம் என்று சொல்லி இவர்கள் ஏதோ புதிதாக கிரியேட் பண்ணி செய்கிறார். இப்ப இந்த நிலை மாற வேணும். அப்ப வேதங்கள் வேதம் ஒளியர் என்று மாணிக்கவாசகரை சொல்லுவார். அப்ப வேதங்கள் மொழிந்த பிரான் என்று சேக்கிழார் சொல்லுவார். அப்ப வேத மொழியராக இருக்கின்ற பெருமானுடைய அந்த வார்த்தை, அதனால பிரதிபாதிக்கப்படுகின்ற யாக வழிபாடு, இவற்றையெல்லாம் சமணர்கள் பழிக்கிறார்கள். வேத வேள்விய நிந்தனை செய்து அவர்கள் உழல்கிறார்கள். வேத வேள்விய நிந்தனை செய்து உழல் ஆதம் இல்லி அமனுரு தேரரை வாதில் வென்றொழிக்க வேண்டும், அதற்கு உம்முடைய திருவுள்ள சம்மதம் உண்டுதானே என்று சுவாமி இடத்துல, சொக்கநாத பெருமான் இடத்துல, அங்கேற்கண்ணி தன்னோடம் அமர்ந்த ஆலவாய் அண்ணலிடத்துல போய் கேட்கிறார். ஞாலம் நின்புகழே ஆக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் மாதியே. சேக்கிழார் இதய பாடலை அப்படியே எடுத்து அந்த வார்த்தையை சொல்லுவார். ஆலமே அமுதமாக உண்டு வானவர்களித்து காலன மார்க்கண்டற்காய் காய்ந்தனை, மார்க்கண்டேயருக்காக காலன காலால் உதைத்த பெருமானே ஞாலம் நின்புகழேயாக வேண்டும், நான்மறைகளேத்தும் சீலமே ஆலவாயிற் சிவபெருமானே என்று அவர் பாடி சுவாமியினுடைய திருவுளச் சம்மதத்தோடு அவர்களை அனல்வாதம் புனல்வாதம் என்ற வாதங்களிலே தேவார திருப்பதிகங்கள் பாடி அளிக்கிறார். அதனையே தன்னுடைய பிரதானமான சபதமாக எடுத்துக்கொண்டு சைவ பணியாக அதனையே கருதி கொண்டு திருஞான சம்பந்த பிள்ளையார் பணி செய்து வந்தார். இந்த வழியை நாவலர் பின்பற்றுகிறார். நாவலர் காலத்துல, சம்பந்தர் காலத்துல சமண பௌத்தர்களுடைய கொடுமை எப்படி தலைவிரித்தாடியதோ அதே போல நாவலருக்கு இருந்த பெரிய சபதம் கிறிஸ்தவர்களுடைய, அமெரிக்க மிஷனரி கிறிஸ்தவர்களால அவருடைய காலத்துல பெருங்கேடு சைவத்துக்கு நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இன்றும் சைவம் செயலடங்க எதிரமிடையூறு ஒளித்தன்று எந்த பதவியும் யான் மகியேன். நாவலர் என்ன சபதம் எடுக்கிறார்? இன்று எம் சைவம் செயலடங்க எதிரும் இடையூறு ஒளித்து அன்றி எந்த பதமும் யான் வகியேன் என்று, இகலில் மணவாழ்க்கையும் இசையேன் என்று அவர் சபதம் எடுத்துக்கொண்டு, நான் குற்றமில்ல, மன வாழ்க்கை குற்றமில்லாததுதான், சுவாமி அம்பாளோட தான் இருக்கிறேன், ஆனால் நான் அந்த மன வாழ்க்கையை கூட, இகலில்லாத மன வாழ்க்கையை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று காலம் முழுவதும் 57 ஆண்டுகள் தூய நைஷ்டிக பிரமச்சரிய வாழ்க்கையை நாவலர் பெருமான் கை கொண்டு ஒழுகி இருந்தார். அவர் சன்னியாசம் கூட எடுக்கல. ஏனென்றால் சன்னியாசி ஆகினால் ஒரு மடாதிபதியாக ஊரகத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்று இல்லாமல் காட்டாறு போல அலைந்து திரிந்து நைஷ்டிக பிரம்மச்சரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாவலர் இந்த சமயத்துக்கு பெரும் பணிகளை ஆற்றி வந்தார். நாவலர் பெருமான் எடுத்த சபதம் எந்த பதமும் யான் வகியேன். சமணர்களோட சம்பந்த பெருமான் எப்படி போர் செய்ய வேண்டி இருந்ததோ அதே போலத்தான் வாதம் புரிய வேண்டிய தேவை நாவலர் பெருமானுக்கு இருந்தது. அவர் முன்னர் நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், நல்ல கௌரவம், பாதிரியார் மாமா குருவண்டே அவரை போற்றுகின்ற அளவுக்கு கௌரவம் கிடைக்கப்பெற்று யாழ் மத்திய கல்லூரியிலே ஆசிரியர் பணியில இருந்தவர். அதனை துறந்து புறப்பட்டு வெளியே வந்து, எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, சைவத்தை காப்பாற்றுவதுதான், சைவத்துக்கு வந்திருக்கிற இடையூறுகளை அகற்றுவதுதான் எனக்கு பணியாகும் என்று நாவலர் பாடுபட்டு உழைத்தார். இரண்டாவது, திருநாவுக்கர சுவாமிகளை பார்த்தோமே என்று சொன்னால், கன்றும் பொம்மை கற்சுரத்தில் காணப்பிறப்பில் கடுவழியில் கைகால் தசை பத்தர தேய்ந்து கழிய உயிர் போய் ஒளியிலுமே நன்று எம்பெருமான் கைலதனை நன்னி அவன் சீர் கண்டன்றி நானோ மிளேன்.
அவர் கல்லும் முள்ளும் கற்சுரங்களும் கற்பரல்களும் எல்லாம் வருத்த வருத்த காலால நடந்து ஓடினார், நடந்தார், தவழ்ந்தார், உருண்டார், நெஞ்சாலே அக்கி அக்கி நடந்தார். கைலாயநாதனை நான் கைலையில கண்டல்லாமல் மீள மாட்டேன். ஆளும் நாயகன் கைலையில் இருக்க கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சொல்லி சிவபெருமானே அங்கே கிளப்பிராமணரா வந்து இங்க மானுடர்கள் கைலாயத்துக்கு போக முடியாது என்று சொன்னார். நீ ஏனப்பா இப்படி ஒரு வீணான ஆசையில புறப்பட்டு வந்திருக்கிறாய், இந்த வயசுல நீ திரும்பி போய்விடு என்று சொன்னார். ஆளும் நாயகன், என்னை ஆளுகின்ற தலைவன் கைலாயத்துல இருக்கிற காட்சியை கண்டு அல்லாமல் நான் திரும்பி போகவே மாட்டேன். இதுதான் என்னுடைய இறுதி ஆசை என்று சொல்லி அவர் இன்னும் போக முற்படுகிற பொழுது, சுவாமி இந்த கைலாயத்துல கௌரி குண்டு என்று சொல்லி இருக்குது, கடைசி இடம், நாங்கள் அதுக்கு அங்கால போகவே முடியாது. அந்த தீர்த்த தடாகத்தினுடைய அருகில வந்து சுவாமி காட்சி கொடுத்து சொன்னார், இனி போக இயலாது என்று சொல்ல அவர் சொன்னார், நான் திரும்பி போகவே மாட்டேன். அப்பொழுது நீ இந்த தீர்த்தத்திலே மூழ்கி திருவையாற்றிலே போய் சேருவாய், அங்கே உனக்கு கைலாய காட்சியை நான் காட்டுவேன் என்று சுவாமி காட்டினார் என்கிறது பெரிய புராணம். திருவையாற்றிலே ஆடி அமாவாசை நாளிலே அவருக்கு கைலாய காட்சி கிடைக்கிறது. இப்பொழுதும் திருவையாற்றிலே அந்த விழாவை ஐதீக பெருவிழாவாக பெரிதாக கொண்டாடுவார்கள். வாழ்க்கையில ஒரு தடவை என்றாலும் அந்த திருவையாற்றிலே நிகழுகின்ற விழாவை நாங்கள் பார்க்க முயற்சிக்க வேண்டும். அதே போல யாழ்ப்பாணத்திலையும் கீரிமலையில 5 ஆலயங்களில இருந்த மாவட்டங்கந்த சுவாமி கோயில் ஆடி அமாவாசைக்கு தீர்த்தம், அப்ப பஞ்சமூர்த்திகள் புறப்பட்டு அங்கே தீர்த்தத்துக்கு போறது, மாவட்டம் போறது மாத்திரமில்லை, கீரிமலை சிவன் கோயில இருந்த நவலேஸ்வர சுவாமி, அதே போல கீரிமலை மாரியம்மன் கோயில், பிள்ளையார் கோயில், ஆனவளந்தான் பிள்ளையார் கோயில், இப்படி 5-6 கோயில்கள்ல இருந்து சுவாமி அப்படியே வந்து ஒரு 15 உற்சவ மூர்த்தங்கள் ஒரே தீர்த்த மண்டபத்துல ஒரு வரிசையில எழுந்தருளி இருந்து தீர்த்தம் கொடுக்கின்ற விழா. அது திருநாவுக்கர சுவாமிகள் கண்ட கைல காட்சியை இன்றைக்கும் நாங்கள் கண்டு தரிசிக்கிறதுக்கு, நினைவுபடுத்தி கொள்ளுறதுக்கு அந்த ஐதீக பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அப்ப திருநாவுக்கர சுவாமிகளுடைய வாழ்க்கையின் முக்கியமான கட்டம் கைலாய காட்சியை அவர் காணுவதற்காக பட்ட பாடு. திருநாவுக்கர சுவாமிகளை போலதான் நாவலர் பெருமான் இந்த சைவ தரிசனம், உண்மையாக அவர் அகத்திலே குற்றமற்ற சைவ காட்சியை காண வேண்டும், சைவ உலகத்தை காண வேண்டும் இந்த யாழ்ப்பாணத்திலே என்று என்ன பாடுபட்டார். அவர் கைலாய காட்சியை காண பாடுபட்டார். இவர் சைவத்தை தூய்மையாக மற்றவர்களுடைய கொடுமைகள் ஒன்றும் இல்லாமல் தூய நிலையில சைவம் திகழ நான் எப்ப காண்பேன் என்று தவித்தார். துன்றும் மிடியென்றால் வறுமை. நாவலர் தொழிலே உதறி தள்ளி போட்டு ரிசைன் பண்ணி போட்டு வலிக்கிட்டு தெருவுக்கு வந்துட்டேன். நான் ஒரு புதிதாக பாடசாலை தொடங்க வேணும், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களோட உடனிருந்து பார்க்கிறார். அங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா படிப்பிக்கிறார்கள், அட்மிஷன் கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள், உடை கொடுக்கிறார்கள், புத்தகம் கொப்பி தங்கமிட வசதி எல்லாம், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீ. ஆனால் சைவ பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்க போனால் அவர்களிடத்துல 2 மடங்கு 3 மடங்கு காசை வாங்கி தான் அவர்கள் தங்கட பிள்ளைகளை ஃப்ரீயா படிப்பித்தார்கள். அப்ப இந்த ரகசியத்தை நாவலர் அங்க 10-12 வருஷம் இருந்திருக்கிறார் பள்ளிக்கூடத்துல. நாவலர் மாணவராயும் ஆசிரியராயும் 12 ஆண்டுகள் மெதடிஸ்ட் மிஷனால நடத்தப்பட்டிருந்த சென்ட்ரல் கல்லூரியில, யாழ் மத்திய கல்லூரியில ஆசிரியராக இருந்து பார்த்தேன். அப்ப அவர்களுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்த பிறகு அவருக்கு ரத்தம் கொதிக்குது. இவங்கள் இப்படி உடம்பு என்ன சொல்லுவார்கள், என்ன உடம்பிருக்க ஊனமெடுக்கிறாக்களா, உயிர் இருக்க ஊனமெடுக்கிறாக்களா இருக்கிறாங்களே என்று நாவலருக்கு ரத்தம் கொதிக்குது. இந்த நிலையில தான் இனி இவங்களோட இருக்கக்கூடாது என்று வெளியில வந்தார். தொழிலை பரித்தியாகம் செய்தாச்சு. அப்ப இப்ப அவருக்கு கை கடிக்க தொடங்கிட்டது, துன்றும் மிடியும். அது மட்டும் இல்ல, அவர் உத்தியோகத்தை கைவிட்டதுனால அவருடைய அண்ணன்மார், அவர்கள் நல்ல சாதிமான்கள், நல்ல தொழில இருக்கிறார்கள், நல்ல வருமானம் மிகுந்த தொழில்களில இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் நாவலரை வெறுக்கிறார்கள், பழிக்கிறார்கள்.
எட பாவி இப்படி யாராவது ஒரு பெரிய உத்தியோகத்தை வெளியில என்ன பெரிய வருமானந்தார சம்பளந்தார உத்தியோகத்தை பரித்தியாகம் செய்வாங்களா, நீ ஏன் இப்படி செய்தா என்று அவர்கள் எல்லாம் திட்டுகிறார்கள் வாய்க்கு வந்தபடும். அந்த கட்டத்துலதான் நாவலர் சொல்றார், நான் உங்களிடத்துல ஒரு சதம் கூட கை நீட்டி வரமாட்டேன், அதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லி போட்டு நாவலர் அப்ப இனங்களாலேயும் வெறுக்கப்படுகின்ற இனமண்டா சுற்றம் அவருடைய உறவினர்கள், அவர்கள் ரத்த உறுத்துக்காரர், அண்ணன் தம்பி சகோதரர்கள் எல்லாரும் அவரை வெறுத்தார்கள். துன்றும் மிடியும் துரத்துகிறது, இனப்பகையும் துரத்துகிறது, துப்புரவில்லாதவர்களுடைய சூழ்ச்சிகள். துப்புரவில்லார் என்று சொன்னால் பசுவை வதை செய்து உண்கிறவர்கள், மச்சம் மாமிசம் மது போதை இவற்றினால உடம்புக்கு நன்மையே விளையும் என்று நினைக்கிறவர்கள். அப்ப இவர்களுடைய சூழ்ச்சிகள் மற்ற பக்கம். அப்ப நாவலருக்கு இந்த பாடலடிகள்ல பார்த்தால் இனப்பகைதான் முன்னுக்கு நிற்குது, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுடைய பகை. அப்ப உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகளும் இருக்குத்தானே. அப்ப எங்களுடைய உடம்போடையே பிறந்து எங்கே இருக்குது இந்த உடம்புக்குள்ளேன்னு தெரியாத ஒரு வருத்தம் வளர்ந்து 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 மனிதனை கொல்லுது. அப்ப உடம்புக்குள்ளேயே வளர்ற கட்டி கேன்சரா கொல்லுற மாதிரி இவங்கள் கூடி பிறந்தவர்களே இப்ப நாவலருக்கு தீமை செய்யறாங்க. இந்த நிலையில மற்றவர்கள் விட மாட்டார்கள், அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும். அப்ப வாய்ப்பா இருக்குது. அப்ப துப்புரவில்லார் சூழ்ச்சி என்றது கிறிஸ்தவர்களால நாவலருக்கு நிகழ்த்தப்பட்ட சூழ்ச்சி. இவையெல்லாம் சேர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து அவர் மேல வந்து அவருடைய திடசங்கற்பத்தை சிதைத்து அரித்து அழிக்க வருகின்ற வேளையிலையும் அவர் சொல்லுகிறார், என்னுடைய உயிரே போக நேரிடினும் சிவனார் சைவத்தாபனத்தில் திறம்பேன். சிவனுடைய சைவ சமயத்தை தாவிப்பதில காப்பாற்றுவதில நான் ஒரு பொழுதும் திறம்ப மாட்டேன், விலக மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு நாவலர் தன்னுடைய சீவபரியந்தம் வரைக்கும் அதை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டு உழைத்தார். மூன்றாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில பிரதானமான அம்சம் என்னென்றால், சுந்தரர் சிவபெருமானோட அவர் நட்பு ரீதியாக பழகியவர். மற்ற திருஞான சம்பந்தர் தாய் தந்தையாக பார்த்தார். திருநாவுக்கர சுவாமிகள் ஆண்டான் அடிமை முறையில நின்றார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டான் அடிமை முறை என்று சொன்னால் அடிமை எல்லா விஷயங்களையும் ஆண்டானுக்கு தன்னுடைய தலைவனுக்கு சொல்ல இயலாது, மிக பவ்யமாக பக்குவமாக பயந்து பயந்துதான் சீவிக்க வேணும். அப்ப நாவுக்கர சுவாமிகளுக்கு இந்த பயம் இருந்தது. ஏனென்றால் தான் சமண சமயத்துக்கு போன குற்றத்தை சுவாமி ஏற்றுக்கொள்வாரோ என்று அவருக்கு பயம் இருந்தது. அப்ப ஆண்டான் அடிமை நிலையில நிற்கிறார். திருஞான சம்பந்தர் அப்பா அம்மா நிலையில நிற்கிறார். அவராலையும் தன்னை பிரச்சனையெல்லாம் முழுக்க சுவாமிக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் ஒருவருடைய ரகசியங்கள் முழுவதையும் யார் அறிவார் என்றால் அவருடைய உற்ற நண்பர் தான் அறிவார். அப்ப அவருடைய உடல் உள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முழுமையாக அறியக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நண்பருக்கு. சுவாமி சுந்தரருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சுந்தரர் வெளிப்படையாகவே சுவாமியோட பேசுறார். அவர் தனக்கு என்னென்ன தேவையன்றதுகளை எல்லாம் சொல்லுவார், வெளிப்படுத்தி சொல்லுவார். எனக்கு கஸ்தூரி வேணும், இன்றைக்கு எனக்கு வாசனை திரவியம் வேணும். ஏனென்று சொன்னால் நான் பெண் விஷயத்துல மிக பெண்ணின்பம் என்ற விஷயத்துல நான் மிகவும் அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறவன் என்றது சுவாமி உனக்கு தெரியும் தானே. ஆனபடியினால நான் இப்பொழுது சங்கிலியார்கிட்ட பிறவியார்கிட்ட போகிற பொழுது வாசனை திரவியங்களை பூசித்தானே போகணும். கஸ்தூரி வேணும், கமல் சாந்தம் வேணும், கஸ்தூரி கமல் சாந்தம் கணித்தருள வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருத்தீரே. அப்ப எனக்கு வாசனை திரவியங்கள் இந்த வெரைட்டியில வேணும் என்று சொல்லி சுவாமி இடத்துல போய் கேட்கிறார். நாங்கள் அந்த சென்ட் வேணும் இந்த சென்ட் வேணும் என்று கேட்கிற மாதிரி பாடி வாஷ் அதுகள் கேட்கிற மாதிரி சுவாமி இடத்துல சுந்தரர் கேட்கிறார். அது போல அவர் தனக்கு நல்ல நெய்ச்சோறு 3 வேளையும் நல்ல நெய்ச்சோறு வேணும், நெய்விரவு கரிசோறு 30 வேண்டும் என்று கேட்பார். இப்படி அது மாத்திரம் இல்லை, சங்கிலியார்கிட்ட போய் திருவொற்றியூரில் கல்யாணமாகி போய் சத்தியம் எல்லாம் செய்து கல்யாணமாகி பங்குனி உத்திர திருவிழாக்கு அவ பிரிஞ்சு திரும்பி வார.
திரும்பி போ, நான் இனி உன்னை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி போட்டு திருவொற்றியூர்ல மகள மரத்தடியில சத்தியம் பண்ணி கொடுத்தவர். பங்குனி உத்தர திருவிழா வருகுது. திருவாரூர் தான் திருநாவுக்கர சுவாமிகளுக்கு உயிர் நாடி. இப்ப திருநாவுக்கர சுவாமிகள் திருவாரூர் தியாகராஜ பெருமான பிரிந்து ஒரு கணமும் தரித்திருக்க மாட்டாதவர். அவருக்கு திருவாரூர் திருவிழா தான் உலகத்திலேயே பெரிய விழா. அவருடைய மனதில பங்குனி உத்தர பெருவிழா தேரோட்டம் உலகத்திலேயே பெரிய தேர். 96 அடி தேர இன்றைக்கு நாங்கள் போய் பங்குனி திருவிழாவில் பார்க்கலாம். திருவாரூருக்கு தேரழகு என்று சொல்லுவான். அப்ப திருநாவுக்கர சுவாமிகளுடைய காலத்துல இன்னும் பெரியதாக பிரம்மாண்டமாக அந்த தேர் இருந்தது. அதுக்கு ஆழித்தேர் என்று பெயர். திருநாவுக்கர சுவாமிகளே சொல்றார், ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூர் இல்லை. அந்த ஆரூர் பெருமானுக்கு எத்தனையோ விதமான அரிய பெயர்களை பெரிய புராணம் சொல்லும். அசைந்தாடும் அழகர், முன்னழகர், பின்னழகர், செபந்தி தோடழகர், கம்பி காதழகர், இப்படியான அந்த அசபா நடேசர், இப்படியான பெயர்களுடைய அந்த ஆழித்தேர் வித்தகனை காணாமல் இருக்க எப்படி திருவாரூர்ல சுவாமி ஆழித்தேரில வாரதை நான் பார்க்காமல் இருக்கலாம் என்று அவர் பகல் முழுக்க துடித்தார். இவளுக்கு சத்தியம் பண்ணி போட்டேன்னு எப்படி போறது. ஆனால் ராத்திரியில நினைச்சார், சத்தியம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், திருவாரூரை பார்க்கணுமே என்று புறப்பட்டு வந்தார். புறப்பட்டு ஊர் எல்லைய கழியவே கண் போயிட்டது. அப்படி இருந்தும் அவர் நடைய திரும்பவில்லை. தட்டி தட்டி தடவி அவர் வந்து கொண்டே இருக்கிறார். சுவாமி ஒரு ஊன்றுகோல் கொடுக்கிறார். பிறகு இடக்கண் பார்வை கிடைக்கிறது காஞ்சிபுரத்துல கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிற காலத்துல நாங்கள் இதை சிந்திக்கிறோம். காஞ்சிபுரத்துல இடக்கண் பார்வை கிடைக்கிறது. இதற்கு பின்னர் அவர் திருவாரூருக்கு வாரார். திருவாரூருக்கு வந்து பரவையாரிடத்துல யார் போய் சமாதானம் செய்ய போவார்? இவர் சங்கிலியார் இருந்து 2வது மனைவியாரிடத்துல போய் வந்திருக்கிறார். இப்போ சங்கிலியார் உடன்படுவாரா என்ற பயம் ஆனபடியினால திருவாரூர் தியாகருக்கே சொல்றார், பரவிய தாரீராகில் வளைக்கின்றேன் திருமேனி. நீ பரவையார இன்றைக்கு எனக்கு தேவை, தரவில்லை என்று சொன்னால் நான் நும்மூர் தெருவதனில் மடலோட்டுவேன். மடலூர்தல் என்று சொல்லி பழைய தமிழ் பாரம்பரியத்துல 2 விதமான சூசைட் முறை இருந்தது, தற்கொலை முறை. ஒன்று மடலூர்தல், மற்றது வரபாய்தல். வரபாய்தல் என்றால் மலையில ஏறி குதிச்சு சாகுறது. மடலூர்தல் என்றால் நல்ல பச்சை கருக்கு மட்டை. யாழ்ப்பாணத்துல சென்ற தலைமுறையில வளர்ந்த உங்களை போல ஆட்களுக்கு இது தெரியும். இப்ப இங்க யாழ்ப்பாணத்து பிள்ளைகளுக்கு மடல் பனைமட்டையே தெரியுமோ தெரியாது. இது பெரிய துன்பம். அப்ப பனைமா கருக்கு மட்டையில செய்த குதிரை, அந்த குழந்தைகள் முன்னர் விளையாடுகிற குதிரை போல ஒன்றை செய்து அதில நான் ஏறி அமர்ந்து இந்த ஊர் முழுவதும் அந்த குதிரையில ஆடிக்கொண்டு வருவேன். ஆடிக்கொண்டு வர அந்த கருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய உடம்பை வெட்டி 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 ரத்தம் சிந்தி ஈற்றிலே உயிர் விடுதல். இது மடல்மா ஊர்தல் என்று இதற்கு பெயர். நீர் பரவிய தரையில் என்றால் இந்த திருவாரூரில நீர் தேரூறுகின்ற இந்த வீதி முழுவதிலையும் நான் மடலூருவேன். நாளைக்கு மடலூர்ந்து என் உயிரை விட்டு விடுவேன் என்று கேட்டேன். கேட்க சிவபெருமான் இதற்கு மேலையும் பொறுமை காக்க முடியாதவராகி ஒரு தடவை அல்ல, ஒரு தடவைக்கு 2 தடவை சுந்தரருக்காக அங்கே போகிறார். இங்க இதுல இருந்து நாங்கள் என்ன அறிகிறோம் என்றால், எங்களுக்கு இந்த உலகத்தில தேவையான அத்தனை விஷயங்களையும் தரக்கூடியவர் தருபவர் சிவபெருமான். சிவோதாதா சிவோ போக்தா காரணாகமத்திலே சொல்லப்படும். சிவோ தாதா, தாதா என்றால் கொடையாளி, போக்தா என்றால் அனுபவிப்பவர். இந்த கோயில்ல குருமாருக்கு நாங்கள் தட்சணை கொடுக்கிறோம். சங்கல்பம் பண்ணி எல்லாம் பூசை முடிஞ்சால் கடைசியாக தட்சணை கொடுத்து காளாஞ்சி வாங்குற மரபு இருக்குத்தானே. அந்த தட்சணை கொடுக்கிற பொழுது அந்த தட்சணையை வாங்குற சிவாச்சாரியார் என்ன சொல்றார்? சிவோதாக்தா சிவோ போக்தா, கொடுப்பவரும் சிவபெருமான், கொள்பவரும் சிவபெருமான். சிவபெருமானுக்காக இது கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப சிவோ தாதா, திருஞான சம்பந்த பிள்ளையார் பொன் வேண்டும் என்று பாடினால் என்ன, சுந்தரர் பெண் வேண்டும் என்று பாடினால் என்ன,
எல்லாவற்றையும் கொடுப்பவர் சிவபெருமான் தான். சுந்தரருடைய வாழ்க்கையில ஆழமாக ஊடுருவி நிற்கின்ற விஷயம் சிவோ தாதா என்ற மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்துக்கு விளக்கமானதுதான் சுந்தரருடைய வரலாறு. அதை நாவலர் எப்படி பின்பற்றி வாழ்ந்தார் என்றதை பார்க்கணும். சிவோ தாதா என்ற விஷயத்துல நாவலர் எவ்வளவு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறார். நாவலர் பாடசாலை தர்மத்தை தொடங்குகிறார். தொடங்கினால் அவருக்கு பொருள் முட்டு வருகிறது. பொருள் முட்டு வந்தால் ஒரு நாள் காலையில அவர் சிவபூசையில ஒரு பாடல் பாடுகிறார். நாவலர் மிக உரைப்பாக சிவபூசை செய்து வந்தவர். தினசரி அவருடைய சிறு வயதில இருந்து சரவணமுத்து புலவர்கிட்ட படிக்க தொடங்கின காலத்துல இருந்தே நாவலர் திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்து வந்தவர். இதெல்லாம் அறிகிறோம். இதற்கு மேலாக ஒரு நாள் நாவலர் ஒரு பாட்டு பாடுகிறார். புதிய பாடல் ஒன்றை தானே இயற்றி பாடுகிறார். நாவலர் பிள்ளை தமிழ்ல சொல்றார், எம்மை பணிகொள் பரந்தனையே இறப்பன். என்னை பணிகொள் பரன், பரனண்டா சிவபெருமான். அந்த பரமாப்தராகிய சிவபெருமானைத்தான் நான் இறப்பேன், வேற யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். என்னை பணிகொள் பரந்தனையே இறப்பன், மறுத்தால் இறப்பன். அந்த பரன் எனக்கு தருவதற்கு மறுத்தானாக இருந்தால் நான் உயிரை விடுவேன் என்று எழும் பூட்கையோடே மணிகொண்ட இயற்பா மொழிந்து, மணிகொண்ட என்று தொடங்கி ஒரு பாடலை பாடுகின்றார். அந்த பூசையில தில்லை சிற்றம்பலவர், அழகிய சிற்றம்பலம் உடையார், அந்த உடையவருக்கு நாவலருடைய உடையவருக்கு சிற்றம்பலவர் என்று பெயர். அந்த சிற்றம்பல பெருமானிடத்துல அவர் இறந்து பாடிய பாட்டு இதுதான். மணிகொண்ட கடல் புடைகொள் இந்நாட்டில் உன் சமய வர்த்தனம் இல்லாம நோக்கி, மகிமபொரு நின்புகள் விளக்குவான் கருதி, இம்ம பொருட்பேறு ஒளித்தே, கனிகொண்ட வித்தியாசால தாபித்து இவ்வூர் கயவர் செய்யும் இடர்கள் கண்டும், கல்லூரியத நடாத்த பொருட்துணை செய்ய கருதுவோர் இன்மை கண்டும். நாவலர் பள்ளிக்கூடம் கட்டி தன் தொழிலை பரித்தியாகம் செய்து போட்டு இவர் பள்ளிக்கூடம் கட்டுறாராம், படிப்பிக்கிறாராம் என்று அவருடைய உறவினர்களே அவரை பழித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் அவர் சொல்றார், இவ்வூர் கயவர்கள் செய்யும் இடர்கள் ஒரு பக்கம், கல்லூரியத நடத்த பொருள் துணை செய்ய கருதுவோர் இன்மை. அவர் அப்படி ஒருதரும் உதவி செய்யவும் வருகினம் இல்லை. கருதுவோர் இன்மை கண்டும் அணிகொண்ட காலியது ஒளிப்பின் அகுது உனை இகழும் அந்நிய மதத்தர் சாலையாம் என நினைந்து, உன்னுடைய இந்த பணியை, உன்னுடைய சைவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் பள்ளிக்கூடத்தை அமைச்சு போட்டேன். இதை இடையில விட்டால் உன்னை இகழுவர், உன்னையும் உன்னுடைய சமயத்தையும் இகழுகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்பாகும் என்று கருதுகிறேன். இணைந்து துயருறல் அழிந்தும் ஒரு சிறு அருள துணி கொண்ட நெஞ்ச இனி நின்முன்யான் உயிர்க்கும் உயிர் விடுதல் திண்ணம். ஆனபடியினால் நான் முன்னாலேயே என்னுடைய தலையை அடிச்சு செத்து போய் விடுவேன். நீ எனக்கு அருளவில்லை என்றால் நான் யாரிடமும் போய் கை நீட்ட மாட்டேன். சிறிதும் அருளா துணி கொண்ட நெஞ்ச இனி நின்முன் யான் உயிர் விடுதல் திண்ணம். நீ அறியாததோ சிறியேனது அன்பில் அர்ச்சனைகொள் அழகிய திருச்சிற்றம்பலத்து எம்மிந்தையே. சிறியவனுடைய இந்த அர்ச்சனையையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற திருச்சிற்றம்பலவனே, நீதான் எனக்கு பொருள் கொடுத்து ஆள வேண்டும் என்று சொல்லி மணிகொண்ட என்று எடுத்து அவர் பாடினார். அப்ப மணிகொண்ட என்று எடுத்து அவர் அந்த பாடலை பாடி முடிய அவர் பெயருக்கு ஒரு செக் வந்திருக்கு. அன்றைய தினம் அவருக்கு பூசை முடிஞ்சு அவர் நாவலர் பூசை முடிஞ்சிருக்க தபால்காரன் வந்து ஒரு இதை கொடுத்தான். என்னன்னு பிரிச்சு பார்த்தால் வண்ணார் பண்ணியை சேர்ந்த நன்னி தம்பி முதலியார் என்று ஒருவர் கொழும்பில் ஒரு பெரிய உத்தியோகர், அவர் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நாவலர் கேட்கவே இல்லை.
400 செக். அந்த காலத்துல 400 இன்றைக்கு எத்தனையோ லட்சம் நாவலர் பெயருக்கு ஒரு செக் வந்திருக்கு. அப்ப இது யார் கொடுத்தது என்றால் நன்னி தம்பி முதலியார அவர் போய் கேட்கல, ஒருத்தரையும் கேட்கல நாவலர் எனக்கு காசு வேணும். ஆனால் அழகிய சிற்றம்பரவரிடத்துல இந்த பாட்டை பாட நீதான் பொருள் கொடுத்து ஆள வேண்டும் என்று கேட்க அன்றைக்கு செக் வந்திருக்குது நாவலருக்கு. அப்ப இது யார் கொடுத்தது? சிவோ தாதா சிவபெருமான் தான் நாவலருக்கு கொடுத்தது. அந்த அருட்டுணர்வை நனித்தம்பி முதலியாருக்கு ஏற்படுத்தி அண்டைக்கு வந்திருக்குது அந்த காசு. அப்ப இதுதான் சிவோ தாதா என்பதற்கு நாவலர் வாழ்க்கையில நாங்கள் காணுகின்ற ஒரு பெரிய அற்புதம். அடுத்தது நமக்கு மணிவாசக பெருமானை பார்ப்போம். மணிவாசக பெருமான் செய்திருக்கின்ற அற்புதங்களில பெரிய அற்புதம், தன்னை பணி கொண்டு தன்னை முதல் மந்திரியாக வச்சு கொண்டு அவரை படுத்தாத பாடெல்லாம் படுத்திய தன்னார் தமிழளிக்கின்ற பாண்டியன், அவனுடைய பக்கத்தில அவன் எண்ணத்துக்கேற்ப இவர் எடுபட்டு போகாமல் அவனையே தன் வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாண்டிய மன்னனையே தன்னுடைய பக்கத்துக்கு மாற்றிய பெருமை, தன்னை அடிமையாக கொண்டிருந்த பாண்டியனையே தன் வழிக்கு மாற்றிய பெருமை மாணிக்கவாசக பெருமானுடைய பெருமை. தன்னை பணிகொள் தன்னார் பாண்டியன் வழி சாராமல் அவன் தன்னையும் தன் வழிக்கே சார்பாக்கியவர் என்று மாணிக்கவாசகரை சொல்லுவார். இங்க நாவலருடைய வரலாற்றை பார்த்தால், நாவலர் 12 வயதுல 1834 அவருடைய 12 வயதுல யாழ் மத்திய கல்லூரிக்கு படிக்க போனேன். 12 வயதுல படிக்க போனேன். போய் பெர்சிவல் பாதிரியார் இடத்துல ஆங்கிலம் படித்தார். தான் முன்னமே படிக்க வேண்டிய தமிழ் எல்லாம் படிச்சுட்டு போனவர். அவருடைய புலமையை கண்டு பெர்சிவல் பாதிரியார் நாவலரை தனக்கு தமிழ் படிப்பிக்கின்ற பண்டிதராக வரித்து கொண்டார். அரிதில முயன்று நாவலர்கிட்ட தமிழ் படிச்சா நாவலர்கிட்ட தான் படிக்க வேண்டும் என்ற நினைப்போடு நாவலரை தனக்கு படிப்பிக்கின்ற குருவாக ஆக்கி கொண்டார். நாவலரும் தக்க வாய்ப்பு என்று கருதி கொண்டு பெர்சிவலுக்கு படிப்பிக்க போற நேரம் எல்லாம் எப்பவுமே திருநீறு பூசி ருத்ராட்சம் போட்டு சைவ கோலத்திலேயே போயிருந்து படிப்பிச்சு கொண்டு வந்தார். இப்படியே இருந்தால் பெர்சிவல் பாதிரியாருக்கு இவர் பாண்டியனுக்கு மாணிக்கவாசகர் மாதிரி தான் பெர்சிவலுக்கு நாவலர் போய் சேர்ந்தார். ஆனால் அவர் பிரின்சிபல், இவர் டீச்சர், மாணவனா இருந்து டீச்சரா வந்தவர். அப்ப இவ்வளவு பவ்யமாக நாவலர் நடக்க வேண்டிய சூழல். ஆனால் பெர்சிவல் பாதிரியார் நாவலரை தன்னுடைய பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் மம குரு என்று அழைக்கின்ற நிலையில நாவலர் விளங்கினார். அப்ப பாண்டியன் பக்கத்துக்கு சேராமல் தன்னை பாண்டியன் பக்கத்துக்கு இழுத்த மாணிக்கவாசகரை போன்ற நிலை, பெர்சிவல் பாதிரியாரை தன் பக்கத்துக்கு இழுத்த நாவலருடைய நிலையும் இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த நால்வர் பெருமக்களுடைய வாழ்வியலோடு தேவார முதலிகள் இந்த சமயகுரவர்களாகிய இவர்களுடைய வாழ்வியலோடு நாவலருடைய வாழ்வியல் ஒத்து இசைவதை நாங்கள் பார்ப்போம். இனி இந்த சந்தான குரவர்கள் நம்மட மெய்கண்டர், அண்ணந்தி சிவாச்சாரியார், மரஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் என்ற குருவார்களையும் நாவலரையும் ஒப்புவமை சொல்லுகின்ற முறையை பார்க்கலாம்.
மெய்கண்டாரை பார்த்தால் மெய்கண்டார் சிறுபிள்ளையாக சித்தாந்த பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தைக்கும் குருவாக இருந்தவர் அச்சுத கலப்பாளர். மெய்கண்டாருடைய தந்தையார் தாய் இவர்கள் கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த பொழுதே அவர்களுக்காக திருமுறை சுவடிகளுக்கு பூசை செய்து நூல் சாத்தி பார்த்து, நீங்கள் திருவெண்காட்டு முக்குள நீரில போயிருந்து குளித்து கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று வழிப்படுத்தி விட்ட அருணந்தி சிவாச்சாரியார் என்று பேசப்படுகின்ற சகலாகம பண்டிதரே இப்பொழுது இந்த குழந்தை மெய்கண்டார் பாடம் சொல்லி கொண்டிருக்கின்ற நிகழ்வை கண்டு அவருக்கு மனப்புழுக்கம். இவர் என்ன இன்றைக்கு ஆணவத்தை பற்றி படிப்பிக்கிறார், இவருக்கு எப்படி இதுகள் எல்லாம் விளங்கும் என்ற ஒரு ஏளனமான பார்வையோடு அருணந்தியார் தன்னுடைய சீடர்களோடு தெருவிலே போனவர் இறங்கி போய் பல்லக்கில இருந்து இறங்கி போய் மெய்கண்டாரை பார்த்து கேட்கிறார், மகனே ஆணவம் எப்படி இருக்கும் என்று கேட்டார். கேட்க மெய்கண்டார் வார்த்தையால் ஒன்றுமே பேசவில்லை. ஞான போதகம் என்பது வார்த்தைகளினாலே அடக்கி கூறப்படுவது அன்று. நமக்கு தெரியும், சனக சனாதன சனந்தன சனத்குமாரர்கள் கைலாயத்துல போய் சுவாமி இடத்துல கேட்டார்கள், நாங்கள் ஆயகலகள் 64ஐயும் படிச்சு முடிச்சிட்டோம். ஆனால் அவர்கள் யாருடைய பிள்ளைகள்? சரஸ்வதியின் பிள்ளைகள். சரஸ்வதியின் பிள்ளைகளுக்கு பிறகு என்ன படிக்க இருக்கு? போய் கேட்டார். ஆனால் எங்களுக்கு ஞானம் பெறவில்லை என்று சொன்னார். சுவாமி வார்த்தைகளால ஞானத்தை போதிக்க முடியாது, இருந்து காண வேண்டியது, வாழ்ந்து காண வேண்டியது. அது வார்த்தையில எழுதி படிக்கிற விஷயம் இல்லை. புத்தகத்துல நீங்கள் 1000 புத்தகத்தை படிச்சு எழுதினாலும் ஞானம் பெறாது. நீ ஒழுக்கமாக வாழ்ந்து பார்த்தால்தான் அது வரும். ஆனபடியினால இப்படி சின்முத்திரையை காட்டினார் என்று கந்தபுராணம் சொல்லு. இது சின்முத்திரை என்று இதுக்கு பெயர். இது பதி, பெருவிரல் பதி. சுட்டு விரல் 2வது ஆன்மா. இது ஆணவம், இது மாய, இது கண்மம். அப்ப இந்த ஆணவம் கண்மம் மாய மூண்டையும் விட்டு ஆன்மா அரணடியில போய் சேர்றதுதான் முத்தி, அதுதான் ஞானம். அப்ப இயல்பாக இந்த ஆணவம் கண்மம் மாயெல்லாம் இந்த ஆன்மாவோடைய இருக்கு. ஆன்மா அவையோட தான் நிக்குது, ஆணவம் அதோட அனாதி முதலாக ஒட்டி கொண்டு நிற்கும். அதுல இருந்து லேசா வரையல, அது பிரிஞ்சு மெல்ல மெல்லமா கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு வரவாள் வந்து அரணடியில் பொருந்தினால் அதுதான் முத்தி, பேரின்ப முத்தி என்று சுவாமி வார்த்தையால சொல்லாமல் இப்படி இப்படி பிடிச்சு கொண்டு இருந்தார். அவங்களை எல்லாம் படிச்சு முடிச்சவங்க, அவங்களுக்கும் விளங்கிட்டு, அப்ப அவங்களும் பேசாமல் இருந்தாங்க. ஞான போதகம் என்பது வார்த்தைகளால விளங்கப்படுத்தவே முடியாதது, அது இருந்து காண வேண்டியது. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர். சுவாமி ஒன்றுமே சொல்ல இல்லை, வார்த்தையால சொல்லாமல் சொன்னவரை நினைந்து பவத்தொடக்க வெல்வாம் என்று சொல்லி பரஞ்சோதியார் சொல்லுவார். ஆனபடியினால் சுவாமி சித்திரம் படதரூர் மூலே விரத்தா சிஷ்யாக குரு ஜுவாகா, சமஸ்கிருதத்துல ஒரு சுலோகம், அருமையான சுலோகம், இந்த தட்சிணாமூர்த்தி. சித்திரம் அழகானது. வடதரூர், வடதரு என்றால் ஆலமரம், வடதரு என்றால் ஆலமரம். இந்த பிள்ளையார் கதையிலும் படிப்பீங்கள், வடதரு நிழலில் கிடவென சவித்தான. வடதரு என்றால் ஆலமரம், தரு மரம், வட என்றால் ஆளு. அப்ப வடதரு சித்திரம் வடதரூர் மூலே. அப்ப மூலம் என்றால் அடியில, ஆலமரத்தினுடைய அடியில விருத்தா சிஷ்யாக. உலகத்துல நாங்கள் பள்ளிக்கூடத்துல போய் பார்த்தால், கல்லூரிகள்ல போய் பார்த்தால்
ஆசிரியன் வயது முதிர்ந்தவனாயிருப்பான், மாணவர்கள் குழந்தைகளாக இருப்பார்கள், இளையவர்களாக இருப்பார்கள், இளைஞர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த கைலாய பள்ளிக்கூடத்துல போய் பார்த்தால் புதினமா கிடக்கும். என்ன புதினம், என்ன அதிசயமா இருக்குது. குருர் ஜுவாகா, குரு ரொம்ப இளமையாக இருக்கிறார், விருத்தா சிஷ்யாக, சிஷியர்கள் மிகவும் கிழவர்களாக இருக்கிறார்களே என்று அந்த சுலோகத்தில் சொல்லப்படும். இது பெரிய அற்புதமாக இருக்கிறது. எப்பொழுதும் ஞானம் உள்ளவன் இளமையாக இருப்பான், அவனுடைய முகத்துல தேஜஸ் அப்படியே அள்ளி எறிஞ்சு கொண்டு இருக்கும். ஞானம் இல்லாதவனுடைய முகத்துல கிளம் வந்து வேலைக்கே வாட்டத் தொடங்கும். ஆனபடியினால் இந்த மெய்கண்டார பார்த்த உடனே அருணாந்தியாருக்கு இப்பொழுது எரிச்சலா இருக்குது. போய் கேட்கிறார், ஆணவம் எப்படி இருக்கும்? அவர் ஒன்றுமே வார்த்தையால சொல்லே இல்லை, இப்படி கையை காட்டினார். உன்ன போல இருக்கும், உத போலதான், உதுதான் ஆணவம். நீ இப்ப எந்த நிலையில நிக்கிற, அதுதான் ஆணவம். உடனே அவர் எல்லாம் கற்று தெளிந்தவர் என்றபடியினால உடனே பரிபூரண சரணாகதியாக மெய்கண்டாருக்கு முன்னால விழுந்தார், சாட்டாங்கமாக விழுந்தார். நீதானப்பா குரு என்று ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு மெய்கண்டாரிடத்துல இருந்து பாடம் கேட்டார். அதான் சிவஞான போதம் என்று நாங்கள் படிக்கிறோம். அப்ப இங்கேயும் நாவலர் பெருமானிடத்திலும் இந்த மாதிரியான ஒரு தன்மையை பார்க்கிறோம். நாவலர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னர் நமக்கு தெரியும், சமய வரலாற்றில் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் காலத்துல, போர்த்துகீஸ் பீரியட்ல திருநீறு பூசினால் சவுக்கடி, ருத்ராட்சம் போட்டால் சவுக்கடி, கோயில் எல்லாம் இடிச்சு போட்டார்கள். கோயில் இல்லாத இடத்துல ஒரு சூலத்தை வச்சு விளக்கேற்றினால், பூ வச்சு கும்பிட்டால் சவுக்கடி, வாழை இலையிலே யாரன் சாப்பிட்டது என்று கேள்விப்பட்டாலே இவங்கள் விரதம் பிடிக்கிறாங்கள் என்று 40 சவுக்கடி, குதிரை கடிக்கிற சவுக்கால 40 அடி அடிப்பார்களாம் வாழை இலையில சாப்பிட்டு. இப்படி ரகசியம், இதுக்குள்ளையும் ரகசியமாக இந்த கட்டுப்பாட்டுகளால பேணி கொடுத்ததுதான் நம்முடைய சமயம். நாவலருடைய காலத்துக்கு முன்னர் சைவ அனுட்டான பழக்கம், திருநீறு பூசுறது, ருத்ராட்சம் தரிக்கிறது, திருமுறை படிக்கிறது, புராணங்களை படித்து பயந்திருக்கிறது, இந்த பழக்கங்கள் எல்லாம் அருகி போய்விட்டார். கோயில்ல பூசை பண்ற ஐயரே தீட்சை கேட்காமல் பூசை பண்ண தொடங்கி விட்டார். ஐயற்ற படிய ஐயர் தானே. நாவல் இருந்ததுனாலதான் சிவதீட்சை பெறாதவர்கள் பூசை பண்ணக்கூடாது, மூலஸ்தானம் போகக்கூடாது, சுவாமியை தீண்டக்கூடாது என்று பழைய சாஸ்திரங்களை திருமந்திரத்தை எல்லாம் எடுத்து எழுதினார். முன்னவனார் என்ன பேர் கொண்ட பார்ப்பான், பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம். இப்படியெல்லாம் நாவலர் திருமந்திரங்களை எடுத்து எழுத வேண்டிய காரணம் இதுதான். ஐயர் தீட்சை பெறாத ஐயரா இருக்கிறார். விபூதி பூசுற வழக்கம் அவருக்கு இல்லை. விபூதியை எங்க எவ்விடத்துல எவ்வளவு நீளம் பூசுறன்னு தெரியாது. ஒவ்வொரு கோட்டுக்கும் இடையில எத்தனை அங்குலம் இடைவெளி இருக்கணும் என்று தெரியாது. நெற்றியில எவ்வளவு நீளம், புஜத்துல எவ்வளவு நீளம், மார்பில் எவ்வளவு நீளம், மற்ற இடங்கள்ல எவ்வளவு நீளம், எவ்வளவு இடைவெளி விட்டு பூச வேணும், ஒன்றும் தெரியாது. இதனால நாவலர் சைவானுட்டான விதி இதுகளை எல்லாம் அக்கு ராணி வரையாக அப்படியே பிராமாணியங்களோடு எழுதினேன். நாவலர் வாழ்ந்த காலம் அப்படியான ஒரு எல்லாம் மறக்கப்பட்ட சூழல்ல நாவலர் வந்தார். அப்ப சைவம் அப்படி இருக்கும் என்று சொல்லி மற்ற அந்நிய சமயங்களுக்கு தெரியாது, நம்மவர்களுக்கே தெரியாது. இந்த நிலையில தான் பர்சிவல் பாதிரியார்கிட்ட படிக்க போகைகளையும் சரி, நாவலர் பிரசங்கத்துக்கு போகைகளையும் சரி, எப்பவும் தெருவால நடந்து போகிற பொழுதே சைவம் போகுதுன்னு சொல்லக்கூடியதா இருந்து. நாவலரை பார்த்தால் சைவம் எப்படி இருக்கும், இப்ப மெய்கண்டார் உதுதான் ஆணவம் என்று காட்டின மாதிரி சைவம் எது என்று கேட்கிறவர்களுக்கு நாவலரை காட்டிவிட்டா சரி. பரந்தார் திரிபுண்டர பொலிவும் நாவலற்ற கோலம் அப்படி இருக்கும் என்றால் எப்பவும் பரந்தார் திரிபுண்டர பொலிவும் பயனார் கௌரி சங்கமுடன் பத்தி கனிவின் பரிமளிப்பும் பத்மாசனமும் பூண்டவை முன் இருந்தாங்கு இருந்தபடியதனை இதுவே சைவ நிலை என்று வெங்களேறு நாவலர். டேய்,
இதுதான்டா சைவம் என்று நாவலர் வாயால சொல்ல இல்லை, தன் உடலால காட்டி கொண்டு போனார் தெருவால. சைவம் பேர் எப்படி இருக்கும் என்றால் திரிபுண்டரமாக 16 இடங்களிலும் முறைப்படி விபூதியாக அழுத்தமாக பூசி தரித்து கௌரி சங்கம் பூண்டு அது நல்ல வேட்டி சால்வையோட உலாவுறது தான்டா சைவம் என்று சொல்லி நாவலர் தன் உடலால உடல் அமைப்பால சைவத்தை விளங்க வச்சு கொண்டு திரிந்தார். அப்ப மிகண்டார் காட்டின ஆணவத்தை போல நாவலர் சைவத்தை காட்டி திரிந்தார். அடுத்து அருணந்தி சிவாச்சாரியாருடைய வாழ்வியலை பார்த்தால் ஆகமங்களை அவர் அலசி அறிந்து ஆராய்ந்தவர், சகலாகம பண்டிதர் என்பது அவருக்கு பட்ட பெயர். அழுத்தமான தவ வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில ஒரு மாசு மறு சொல்றதுக்கு இல்லை. தெருளார் சமய புரட்டுக்களை எல்லாம் கண்டித்து சைவ சித்தாந்த தத்துவத்தை தாவித்தவர். சுபக்கம் பரபக்கம் என்று அவர் ஒன்று பரபக்கம் மற்ற சமய தத்துவங்களை எல்லாவற்றையும் சைவ சித்தாந்த நோக்கில எப்படி வச்சு கண்டிக்கிறார் என்றது சைவ சித்தாந்தம் பயிலுகிறவர்களுக்கு தெரியும். அதே போல சுபக்கத்தில சைவத்தை நேரடியாக வைத்து சித்தாந்த கோட்பாடுகளை விளக்கி கொண்டு போறேன். அப்ப சைவ சித்தாந்தத்துக்கு நல்ல அரண் செய்தவர் அருணந்தி சிவாச்சாரியார். அதே போல நாவலர் பெருமான் சிவாகம மரபு மீறி வாழ்ந்த பூசுரர்களுக்கும், ஒன்று சிவாகம மரபு மீறுகின்ற பூசுரர்கள், பூசுரர் என்றால் பிராமணர், சிவாகம மரபு மீறிய பூசுரர்களையும் வலுவு மிக்க கோயில் முதலாளிமார்களையும் அவர் கண்டிக்க தவறில்லை. ஒன்று உள்பகைவர்களை திருத்த முற்பட்டிருக்கிறார், மற்றது புறப்பகைவர்களாக இருக்கின்ற கிறிஸ்தவர்களை கண்டனங்களை வெளியிட்டு அதில இருந்து அவர்களுடைய கண்டிப்புகளை இருந்து கேளிக்கைகள் இள்ளல்கள்ல இருந்து சைவத்தை காப்பாற்றுவதற்காக பாடுபட்டிருக்கிறார். அந்த வகையிலே அவர் எழுதிய நூல்கள்லாம் இப்ப சைவ தூஷண பரிகாரம் அந்த வகையில மிக முக்கியமான நூல். நாவலர் பெருமான் இப்ப அருணந்தி சிவாச்சாரியார் எப்படி புறசமைகளுடைய கண்டனங்களை எதிர்த்து பரபக்கம் சிவஞான சித்தியார் பரபக்கத்தை செய்தாரோ, அதே போல நாவலர் கிறிஸ்தவர்கள் சைவத்துக்கு எதிராக எழுதிய சைவ தூஷணம் என்று அவர்கள் எழுத சைவ தூஷணத்துக்கு பரிகாரம் என்று சொல்லி நாவலர் ஒரு நூல் எழுதினார். அந்த நூலில கிறிஸ்தவர்கள் சைவ சமயத்தை என்னென்ன பாயிண்ட்ல வச்சு எதிர்த்தார்களோ அவ்வளவையும் நாவலர் இந்த நூலில இருந்தே, இதுதான் நாவலருடைய கட்டித்தனம். நாவலருக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சு போனது என்னென்றால் கிறிஸ்தவத்தை கண்டிக்கிறதுக்கு நல்ல ஆற்றல் எப்படி வந்ததென்றால், நாவலர் பைபிளை ஆங்கிலத்தில இருந்து மொழிபெயர்த்த அந்த பணி, அதை மொழிபெயர்த்ததுனால அக்குவேறு அணிவரையாக அவருக்கு பைபிள தெரியும். அப்ப பைபிளை வச்சுக்கொண்டே சைவத்துக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் சொன்ன அந்த குறைகளை, இப்ப உருவ வழிபாட்டை பழித்தவர்கள், பலியிடுதலை பழித்தவர்கள், படையல்கள் போடுறதை பழித்தவர்கள், தோத்திரம் பாடுறதை பழித்தவர்கள், தூப தீபம் காட்டுறதை பழிக்கிறது, இப்படியாக அவர்கள் சொன்ன அந்த பழிகள் எல்லாவற்றையும் தூஷணங்கள் எல்லாவற்றுக்கும் பைபிளிலையும் இவை இருக்குத்தானே என்று அந்தந்த அத்தியாயங்கள்ல இருந்து வாக்கியங்களை எடுத்து காட்டி சைவதூஷண பரிகாரத்தை நாவலர் எழுதினார். அப்ப பரபக்கம் எப்படி சிவஞான சித்தியார்ல முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போல நாவலருடைய எழுத்துக்கள்ல சைவதூஷண பரிகாரம் மிகவும் முக்கியமானது. அதே போல யாழ்ப்பாண சமய நிலை, இது நல்ல சமயம், சுப்ரபோதம் போன்ற நூல்கள், அப்போ சுபக்கம் போன்றவை, மற்றது எங்களுடைய சைவ வினாவிடுகள், பால பாடங்கள், இவைகள் எல்லாம் எங்களுடைய சுபக்கம் அருணந்தி சிவாச்சாரியாருடைய சுபக்கத்துக்கு நிகரானவை என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதே போல மறைஞான சம்பந்தருக்கு என்ன சொல்ல போறாருன்னு நீங்கள் ஆர்வமா இருக்கிறீர்கள். ஏனண்டா மறைஞான சம்பந்தர் ஒரு நூலும் எழுத இல்லை. அப்ப மறைஞான சம்பந்தரோட நாவலர் எப்படி இவர் பொருத்தி சொல்ல போறார் என்று சில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த மறைஞான சம்பந்தர் ஒரு நூலும் ஆக்கவில்லை என்றதுக்கு எங்களுடைய சமயிகள் சொல்லுகிற விளக்கம் என்னென்றால், இப்ப நாவலர் பிள்ளைத்தமிழ்ல சொல்லப்படுகிற விளக்கம் என்னென்றால், ஒருவர் நூல் செய்கிற பொழுது தன்னுடைய முன்னோன் குரு இவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். அப்ப தன்னுடைய ஆசிரியனுக்கு வணக்கம் சொல்லுகிறது இருக்குத்தானே. கடவுள் வாழ்த்துல ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லி பாடுகிறோம். அப்ப நூல் செய்கிறவன் தன்னுடைய குருவுக்கு வணக்கம் சொல்லுவான். சொல்லுகிற பொழுது தன் குரு யார் என்ற ரகசியத்தை அந்த பாட்டில சொல்லி போடுவான். ஆனால் ஒரு கற்புடைய பெண் தன்னுடைய நாயகனுடைய பெயரை தன் வாயாலே ஒரு நாளும் சொல்ல மாட்டாளாம். இப்ப அப்படி இல்லை தானே. எங்கட கல்ச்சர்ல பழைய காலத்துல தன்னுடைய கணவனுடைய பெயரை தன்னாயகன் பெயர் தன் வாயால் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டாள் கற்புடைய பெண். சொன்னால் ஒவ்வொரு தடவையும் சொல்லுகிற பொழுது அவனுடைய ஆயுள் குறையும் என்றது தமிழர்களுடைய நம்பிக்கை. இப்படி ஒரு நம்பிக்கை நம்முடைய ட்ரெடிஷன்ல இருக்கு. அப்ப தன்னாயகன் பெயர் தன்வாயால் கூறா கற்பியலார போல நானும் ஒரு நூல் செய்தால் என்னுடைய குருநாதனுடைய பெயரை சொல்ல வேண்டி வருமே, அது சொல்லுறது முறை இல்லைத்தானே என்று மறைஞான சம்பந்தர் எவ்வளவோ பெரிய அறிவாளி, எத்தனையோ மாணவர்களுக்கு படிப்பித்தவர். ஆனால் அவர் ஒரு நூலும் செய்யவில்லை. அவர் நூல் செய்யாததுக்கு காரணம் என்னுடைய குருவின் பெயரை நான் வாயால சொல்ல வேண்டி வரும் என்று நினைத்து நூல் செய்யாது ஒளிந்தார். அப்ப நாவலர் பெருமானும் இவ்வளவு பெரிய ஞானி, இவ்வளவு பெரிய மாணவ பரம்பரை அவருக்கு இருக்குது. நாவலர் பாரம்பரியம். இப்போ ஆஸ்திரேலியாவில் சித்தாந்த வகுப்பு நடத்துறவர்களும் நாவலர் பாரம்பரியத்தை தான் சொல்லுவார்கள். நாங்கள் நாவலர் மரபிலே வந்தவர்கள். அப்ப இப்ப நானும் நாவலர் பாரம்பரியத்துல படித்து வந்தவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் ஏதோ ஒரு விதத்துல நாவலருடைய குரு பாரம்பரியத்தோட உங்களை இணைத்து சொல்லுவீர்கள். அதுதான், அது நிச்சயம் அப்படித்தான் இருக்கு. இளத்து சைவ சமயிகளாக இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில நாவலர் பாரம்பரியத்துல வந்த யாரோ ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட படிச்சதுனாலதான் இப்படி எங்களுக்கு ஒரு அருட்டுணர்வு வந்து நாங்கள் இதுல ஈடுபடுகிறோம். அப்ப நாவலருக்கு இவ்வளவு பெரிய கல்வி பாரம்பரியம் இன்றைக்கு உலகம் முழுவதிலையும் இருக்கு. ஆனால் நாவலர் எங்கே ஒருடத்திலையும் எனக்கு யார் குரு என்றதை சொல்லல, ரகசியமா இருக்கு. நாவலருடைய குரு யார் என்று நாவலர் தமிழ் சரவணத்து பிள்ளையாட்ட படித்தார், இருவால சேனாதிராயர்கிட்ட படித்தார், இப்படியெல்லாம் நாங்கள் சொல்றோம். ஆனால் பெர்சுவல் பாதிரியார்கிட்ட ஆங்கிலம் படித்தார், எல்லார்டையும் படிச்சிருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய ஞான தேசிகன் யார் என்ற ரகசியத்தை எங்கேயும் ஒரு இடத்திலையும் சொல்லி, அது ஒரு அவிழாத முடிச்சாக இருக்கு. அப்ப இப்ப செல்லப்பா சுவாமிக்கு குரு யார் என்றால் சித்த பாரம்பரிய யாழ்ப்பாணத்து சித்தர் பாரம்பரியத்திலும் இதே பிரச்சனை தான். யாழ்ப்பாணத்து செல்லப்பா சுவாமிக்கு யார், நல்லூர் செல்லப்பருக்கு யார் குரு என்று கேட்டால் அது ஒரு விளங்காத முடிச்சாதான் இருக்குது, மர்மமா இருக்குது. சில பேர் எழுதி இருக்குன்னா கடையில் சுவாமி குரு என்று. ஆனா கடை சுவாமியை பார்த்தால் அவர் பாமாசாரத்துல ஒழுகினவரா இருக்கிறார். அதாவது அவர் சார குடிச்சிருக்கிறார், மாம்சம் கொடுத்ததை யார் கொண்டு கொடுத்ததை சாப்பிட்டு இருக்கிறார். அப்ப அவர் ஒரு வாமாசார பழக்கம் உடையவராக இருந்திருக்கிறார். இனி கடை சுவாமிக்கு சமாதி வச்சிருக்கிறார்கள். சில பேருக்கு சமாதி இல்லை, அவருடைய மாணவர் ஜோகருக்கு சமாதி இல்லை. அப்ப குருவுக்கு சமாதி வைக்கிற பாரம்பரியத்துல அவர் வந்தவர் என்றால் சில பேர் ஜோகரை வைக்கும் சமாதி வச்சிருப்பேன், செல்லத்துற சுவாமிக்கும் சமாதி இல்லை. அப்ப அந்த பாரம்பரியம் சிவதொண்டன் பாரம்பரியம் இதுகளுக்குள்ளால சமாதி வைக்கிற வழக்கம் இல்லை. அப்ப செல்லப்பா சுவாமிக்கு குரு கடையில் சுவாமி தானோ என்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. சிவதொண்டன் சபையார் அதை பரிபூர்ணமாக மறுக்கினம். அவருக்கு நல்லூரான் ஏதோ ஒரு வடிவத்துல வந்து என்னவோ சொல்லி போட்டார் என்றுதான் கொள்ள வேண்டி கிடக்கு. நாவலருக்கும் அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். நல்லூரான் தான் வந்து எதுவும் சொன்னாரோ, இல்ல தையநாயகி தாயாரை அவர் உபாசனை பண்ணி இருக்கிறார், அவ வந்து எதுவும் சொன்னாவோ அது விளங்காத முடிச்சாக இருக்கிறார்.
அப்ப மறைஞான சம்பந்தருடைய வழியை, அவருடைய ரெடிஷனை நாவலரிலையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது உமாபதி சிவாச்சாரியாரை பார்த்தால், மறைஞான சம்பந்தருடைய கையால வடிஞ்ச கூளை அவர் ஏந்தி குடித்ததனால தில்லவாளந்தணர்களால் இவர் வெறுக்கப்பட்டார், விரட்டப்பட்டார், பூச உரிமை பாதிக்கப்பட்டார். அப்ப ஊர் எல்லையிலே அவர் குடிசை அமைத்து தங்கி இருக்கிற காலத்துல அவரை சுவாமியே பிறகு திருவிளையாடலாக ஈறாத கொடியை ஏற்றுவிக்க அவர் வந்து பாடி கொடியேற்றுவித்தார். கொடிக்கவி பாடப்பட்ட வரலாறு இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப தன் குலத்தாரால மறுக்கப்பட்ட பொழுதும் அவர் தன் மனதில தளராமல் தன்னுடைய புகழ் வானமளாவ பெறவும்படியாக பக்தி செய்து நடராஜரை கும்பிட்டு உபாசனை பண்ணி கொண்டிருந்ததுனால கொடிக்கவி பாடி கொடியேற்றி வைக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. நாவலர் பெருமானும் ஊன் கொண்டு உறவாகும் சுற்றத்தார் ஒருதன் பூட்க உணராமே ஓராங்கெழுந்து வகைத்திடவும் உம்மளவில் நில்லோம் யாம். அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவர் உத்தியோகத்தை உதறி தள்ளி போட்டு வர, நாங்கள் ரியலா யோசிச்சு பார்த்தால், நாவலர் உத்தியோகத்துல இருந்தால் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவருடைய உழைப்பு இவர்களுக்கு நன்றாக சோறி இருக்கும். அவர் உத்தியோகத்தை விட்ட உடனே அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அவரை வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். அவர் உம்மளவில் நில்லோம் யாம், நான் உங்களளவில் நான் கட்டுப்பட்டு நிற்க மாட்டேன், இனி உங்களிடத்துல நான் வந்து ஒரு சதமும் கை நீட்டி வாங்காதிருக்க கண்டுகொள்வீர் என்று அவர்களை பேசி போட்டு நாவலர் புறப்பட்டு வெளியே போந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த நால்வர் வழியில நால்வர் என்றது சமயகுரவர்களுக்கும் சந்தானகுரவர்களுக்கும் பொதுவாகும். அந்த வழியில நான் நால்வருடைய மரபிலும் சந்தானகுரவர்கள் நால்வருடைய மரபிலும் எப்படி வாழ்ந்தார், பணியாற்றினர் என்பதை ஓரளவுக்கு இன்று சிந்தித்தேன், உங்களோடு பரிமாறிக் கொண்டேன். ஆனபடியினால் நாவலருடைய மரபில இன்றைக்கு சமய பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற நிறுவனங்களும் சரி தனியாரும் சரி, இந்த நாவலர் எப்படி ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வழியிலும் வாழ்ந்தார் என்பதை சிந்திக்கிறார். நாவலர் அடுத்த சந்ததிக்கு இவற்றை விட்டு சென்றார், நாங்கள் அடுத்த சந்ததிக்கு என்னத்தை எடுத்து செல்லலாம், எங்களுடைய சமயத்துக்கு சமகாலத்தில் என்னென்ன இடர்கள் இருக்கின்றன என்று கண்டுகொண்டு அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை ஊகித்து நிறுவன ரீதியாக நாங்கள் ஆராய்ந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வாழுகின்ற சூழலுக்கு ஏற்றவாறு இதை எப்படி கடத்தட்டு கொண்டிருக்கின்ற ஆஸ்திரேலிய சைவ அன்பர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்னவென்றால், நீங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடாவது தமிழில பேசுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தமிழை பேச விளங்கி கொள்ள நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய சமய நூல்களில இயன்றளவு நாவலர் சைவ வினாவிடையில் முதலாம் இரண்டாம் சைவ வினாவிடை எல்லாத்திலும் பார்த்தீங்களா சில தெரிந்தெடுத்து சில தோத்திர பாடல்களை போட்டிருக்கிறேன். அவையெல்லாம் நாவலருடைய நித்திய பாராயண பாடல்களாக இருந்த பாடல்கள் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய வழியில வந்தவர்கள். அப்ப நாங்கள் அவ்வளவு தேவார திருவாசகங்களை ஆயிரக்கணக்காக பாடமாக்கி படிக்க முடியாவிட்டாலும் ஒரு பஞ்சபுராணமாவது பெற்றோருடைய திவசம் கொடுக்கிற பொழுதுண்டாலும் ஒரு தேவாரம் புராணம் படிக்கிற அளவுக்கு பிள்ளைகளை நாங்கள் பயிற்றுவிச்சு வச்சிருக்க வேணும். இன்றைய தினம் இந்த விழாவினுடைய ஆரம்பத்தில் திருமுறை பாடிய அன்பர்கள் மிக அற்புதமாக நல்ல பொருட்தெளிவோட பன்முறைகளை பின்பற்றி அருமையாக ஓதினீர்கள். இந்த சூழல் இந்த மரபு அடுத்த தலைமுறைக்கு தயவு செய்து எடுத்து செல்லப்பட வேண்டும், கடத்தப்பட வேண்டும்.
இங்கே வந்திருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறை விரிவுரையாளர் எங்களுடைய பன்னிசவேந்தர் முத்துக்கந்தசாமி ஐயாவிடத்துல முறையாக பன்னிசையை பயின்ற சிவகௌரி அம்மா. ஈழநாட்டில 2 கண்களிலே ஒன்றாக இருக்கின்ற கோணேச்சர பெருமானுடைய தலத்தில வழி அடிமையாக பூசித்து வருகின்ற அந்தணர் மரபிலே வந்தவர். தமிழ்நாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிற சிவகௌரி கிரீஷ்குமார். இவர் திருக்கேதீஸ்வர பெருமானிடத்திலும் நீண்ட அன்புடையவர், ஒரு பழுத்த மனத்து அடியவர். இந்த விழாவின் ஆரம்பத்தில் இருந்து அவர் இங்கே இருக்கிறார். இவர் ஆன்லைன்ல இலங்கையில வாழ்கின்ற இலங்கையில இந்து கலாச்சார அமைச்சின் ஊடாக பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இந்த அம்மா இடத்துல பன்னிச படித்து கொண்டு வருகிறார்கள். அப்ப இப்படியான வாய்ப்புகளை நீங்களும் ஏற்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு பன்னிசையை முறையாக பண்ணொன்றை இசைபாடும் அடியார்கள் கொடியாக ஓதி வந்த வாய்மையாலும் ஓத வைத்த வாய்மையாலும் பன்னிசையை ஒழுங்கா பாட வேணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதக்கூடிய ஆற்றலை 1-2 பிள்ளைகளாவது எங்களுடைய சூழலில பெற்றுக்கொள்ளுவதற்கு ஆவண செய்ய வேண்டும். நல்ல வாய்ப்பு. இந்த ஓதுகின்றவர்கள், ஓதி வந்தவர்கள், ஓத வைத்தவர்கள் எல்லாரும் இந்த குழுமத்துல இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை பெருமான் கௌரியம்ம உடனாய ஈஸ்வர பெருமான் எனக்கும் கொடுத்திருக்கிறார். உங்களோடு உரையாற்றுவதற்கு, உங்களோடு சிந்திப்பதற்கு நல்ல ஒரு நாள். எங்களுடைய ஞான பரம்பரையினுடைய மூத்தவராகிய நாவலருடைய குருபூசையில எல்லாரும் சந்தித்திருக்கிறோம். நன்மை உண்டாக வேண்டும் என்று வாழ்த்தி வேண்டி திருவருளால் எல்லாரும் மண்ணு நல்ல வண்ணம் வாழ வேண்டுமாக பிரார்த்தித்து அமைகின்றேன். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, திருச்சிற்றம்பலம். சொல்றீங்களா பேசுனதை பற்றி ஒரு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் சொல்றீங்களா? ஓகே. வணக்கம் ஐயா, நன்றி. நீங்கள் இவ்வளவு நேரமும் மிக அற்புதமாக சில இந்த மனத்துளிகளில் எங்களுக்கு நால்வர் வழியில் நாவலர் என்ற தலைப்பில் மிக நுணுக்கமாகவும் சில எங்களுக்கு தெரியாத பல விடயங்களையும் எடுத்து சொன்னீர்கள். எல்லோருக்கும் நாவலர் வாழ்ந்த வழி, இந்த வழியில் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று திறம்பட திரும்ப திரும்ப சொன்னீர்கள். அதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் உங்கள் நேரத்தையும் பாராது இன்று அங்கே ஆசிரியர் தொழில் இருந்தாலும் இன்றைக்கு பாடசாலை இருக்கோ தெரியாது. ஆனால் அந்த நிலையிலும் நீங்கள் பேசியதற்கு மிக்க நன்றி ஐயா. சைவ சித்தாந்த மன்றத்தின் சார்பில் இங்குள்ள பெரியோர்களின் இங்குள்ளவர்களின் சார்பிலும் நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருமுறைகள் முதல் படித்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான் ஸ்ரீகுமரன் ஐயா அவர்கள். அவர் முறைப்படி திருமுறைகள் பன்னிசை படித்தவர். எங்களுக்கு அவருக்கு கிடைத்த ஒரு வரம். அவரின்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் திருமுறைகளை. ஆனபடியால் எங்கள் நாவலர் என்ன நினைத்தாரோ அதில் ஒரு சிறு துளியாவது இங்கே நாங்கள் சில மனிதர்களால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் திரும்பவும் உங்களுக்கு மிக்க நன்றி கூறி சைவ சித்தாந்த மையத்தின் அமர்கின்றேன். வணக்கம் ஐயா. சிவா சிவா. நன்றி நன்றி நன்றி. பஞ்சபுராணம் பஞ்சபுராணம் படிப்பீங்களா? பஞ்சபுராணம் படிங்க. எந்தியனார் பஞ்சபுராணம் பஞ்சபுராணம் படி படிக்க போவாங்க. என் சொல்லி என்னதே எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கணை கண்ணிலேன்
கள்ளடியே கைதொழுது காணில் நல்லால் ஒன்றுளே 9 வாசல் வைத்தாயல்லால் ஒக்கடைக்கும் போதும் உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றே பூம்புகலூர் மவிய புண்ணியனே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார் ஊராரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வருத்திடவே அன்ன நடையார் அமுத மொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னம் தமிழும் இசையும் நிறைந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறைந்த தலத்தில் பொலித்தோல் பெயர்த்திட்டு மின்னும் இடையாள் உமையாள் காண விகிர்தல் ஆடுதுமே மீண்டும் மனத்தவர் போமின்கண் மெய்யடியார் விரைந்து வம்பில் கொண்டும் கொடுத்தும் குடி குடி சட்காட்சை மின் குள்யாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் ஒன்றே பல்லாண்டு கூறுதுமே வேத நெறிதலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளவயல் புகழி திருஞான சம்பந்த பதமலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருச்சிட்டம்பலம் திருப்பூர் பாடம் எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடற்பிறவி அவதாரம் இனி எனதுயிரும் எனதுயிர் உன்னபயம் இனியுடல் விடுக முடியாது கழுகொடு நெறியும் எரிபுவி மரளி கமலனு மிகவும் அயர்வானார் கடலுனதபயம் அடிமையுள் அடிமை கடுகியுள் நடிகள் தருவாயே விழிதிகள் அழகி மரகத வடிவே விமலி முன்னருளு முருகோனே விரிதலம் எரிய குலகிரி நெறிய விசை பெருமயிலில் வருவோனே எழு கடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொள்ளும் அயிலை உடையோனே இமயவர் முனிவர் பரவிய புலியூர்
இனில் நடமருவு பெருமாளே, இனில் நடமருவு பெருமாளே, எனதுயிருடலும் இனியுனத பையம் இனியுடல் விடுக முடியாது, இமையவர் முனிவர் பரவிய புலியோரினில் நடமருவு பெருமாளே. வான்மூகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்கமல், கொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மரகர நம பார்வதி பதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். படிக்க போறேன். இன்றைக்கு யாழ்ப்பாணத்து சித்தர் யோகசாமி அவருடைய ஆயிலிய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திர பாடலில் ஒரே ஒரு பாடல் மட்டும் படிக்க விரும்பினேன். திருப்பி நீங்களும் சொல்லலாம். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடி என் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனை எல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், முன்னை வினை நீக்கி விட்டான் எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். சிதம்பரம்.